இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கதை ஒரு மாதிரி திருப்பி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து இவன் மாற்றி அமைக்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் வேறு வீட்டுக்கு அனுப்பினதுக்கு பிறகு வித்தியாசமாக போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்போ ஈஸ்வரி எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர், ஈஸ்வரியை வச்சு குடும்பம் நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பாக்கியாவுக்கு ஒரு கோயில் கட்டியே கும்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ராதியாவுக்கு இப்போ தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு வெளில போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாக்கியா அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறதும் உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. இன்றைக்கி வீட்டுக்கு அவங்க சாப்பாடு உன்னை பார்த்தப்பறம் தான் சந்தோஷமாக இருக்குது பாக்கியா, உன் சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் தெம்பாக இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேச இது பாக்கியாவுக்கும் ராதிகாவுக்குமான வெறுப்பை இன்னும் அதிகரிச்சுட்டு தான் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் அது கமலா வேறு நல்லா தூமம் போட்டுட்ருக்காங்க. என்ன இருந்தாலும் உன் மாமியார் மனசில் உங்கள் பழைய மருமக தான் மருமக, நீ யாரோ தான், அதனால் உன்னை மதிக்கவே போகிறதில்ல, நீ இந்த வீட்டில் எதுக்கு தான் இருக்குன்னு தெரில, இவரை கல்யாணம் பண்ணி உன் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா அவங்க அம்மாவை முதல்ல அனுப்பு, இல்லைனா பாக்கியாவை முழுசாக வில்லியாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த சண்டைகளுக்கு சச்சரவுகளுக்கு இடையில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கதையில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் பாக்கியாவுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக கோபியுடைய பிஸ்னஸை கோபியால் நடத்த முடியாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா இப்போவே பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் ஒழுங்காக போகல, ஆர்டரில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் நமக்கு முக்கியமான ஒரு கை யார் அப்படின்னா பாக்கியா தான் அந்த கதையிலங்கிறதுனால பாக்கியா ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், அவங்க எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக டீட்டெயிலாக காமிக்கிறாங்க. ஆனால் கோபியுடைய பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா இப்போ அவங்களே ஒரு குக், அவங்களே சமைப்பாங்கிறதுனால அது வேறு. ஆனால் கோபி இன்னொரு ஷெஃப்பை மட்டும் தான் நம்பியிருக்காரு. அந்த ஷெஃப்டே வேற இப்போ அப்பப்போ எதிர்த்து பேசுகிறாரு, அதுங்கிறாரு இதுங்கிறாருன்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் டபக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெஃப் மட்டும் இவர் கோபமாக பேசும்போது நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன், ஏன்னா அந்த கம்பெனியை விட்டு போயிட்டே இருக்கேன், என்னாலாம் இதுக்கு மேலே நீங்கள் திட்டுறதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது, போயாயோ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டா அங்கேயே பெரிய அடி ஆகிடும் கோபிக்கு. கோபி ஒரு நாள் அந்த ஷெஃப் வரலங்கிறதுக்கு பாக்கியா சமைக்க விட்டுட்டு இருந்தார். சமைக்க வச்சு அந்த ஆர்டரை வாங்கி ஏதோ ஈஸ்வரி சமாளிச்சு விட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள்லாம் அது முடியாது. அப்போ அடுத்த ஷெஃப்பை தேடணும், அதுக்குள்ளே கம்பெனியில் 1008 பிரச்சனை வரும். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கோபி கிரெடிட் கார்டுக்காரங்கள்ட்ட ஒரு 4.5 லட்ச ரூபா அவங்க கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை. அந்த கதையை அப்படியே அத்தனை தடவை கொண்டு காமிச்சிட்டு அப்படியே டம்மியாக ஆற்றுல விட்டாங்க. ஏன் அப்படின்னா கோபி ஒரு அளவுக்கு மேலே அடி வாங்கினா அந்த கதையை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கோபிக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போது, ஏற்கனவே ராதிகா கோபத்தில் இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு பணப்பிரச்சனை, கம்பெனியும் போயிடுச்சு அப்படின்னா நடு ரோட்டில் தான் அவர் நிற்கணுங்கிற நிலமை வந்துடும். அதை வச்சு என்ன நடக்க போகுது கதையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? கோபியுடைய டவுன்ஃபால், அதாவது கோபியோட வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கா, ஆர்வமாக இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கதையில் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கதை